ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சாகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆசோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். இந்த காணொலிகளை தரும் எண்ணம் இன்றும் நிறைய அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தட்சணை தந்தால் மட்டுமே அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் சொல்லித் தருவதில்லை. இன்றைக்கி இடங்களில் வலைதள காணொலிக்காக நிகழ்ச்சிகளை தரும் வயதில் முதிர்ந்த அனுபவம் உள்ள ஜோதிடர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட தகவலை அவர்களுடைய பிரபல யோகத்திற்காகவும் அல்லது பிரபல செல்வாக்கிற்காகவும் அல்லது கௌரவத்திற்காகவும் குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்காக மட்டும் வெளியில் சொல்லுகிறார்கள். அதிலே ஒரு தகவலை பாதியாக மறைத்து மீதியை மட்டும் சொல்லிவிடுகிறார்கள் அல்லது முதல் பாதியை தந்துவிட்டு அடுத்த பாதியை தருவதில்லை. அப்படி இல்லை என்ற பட்சத்தில் ஒரு தகவலை சொல்வீர்களானால் அந்த தகவல்கள் அந்த பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அதை பின்தொடர முடியாத ஒரு நீண்ட பதிவாக கொடுத்து அந்த பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது ஒரு சங்கடத்தை உணரக்கூடிய சூழ்நிலையை பார்ப்பவர்களுக்கு தந்து விடுகிறார்கள். இதை எல்லாம் மாற்றி அல்லது பணத்துக்காக மட்டும் இந்த உலகம் இல்லை என்பதை இந்த வலைதள காணொலியை பார்க்கும் நண்பர்கள் ஜோதிடர்களை நம்ப வேண்டும். அதே சமயத்தில் நாம் பார்த்து நாம் அனுபவத்தில் கடந்த அனைத்து தகவல்களையும் இயன்றவரை இந்த காணொலியில் தந்துவிட வேண்டும் என்ற எத்தனிப்பில் இந்த காணொலியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மற்றொரு பதிவு 27 நட்சத்திரங்களும் 108 பாதங்களும் 108 பாதங்களுக்கு உரிய விருட்சங்களும் அந்த 27 நட்சத்திரத்துக்குரிய உடல் அங்கங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதத்திற்கும் கொடுக்கப்பட்ட விருட்சங்களில் எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த ஒருவர் பிறந்திருக்கிறாரோ அந்த விருட்சத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜிக்கும் ஒரு சூழ்நிலை உருவாகும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்த உறுப்பை அடையாளம் காட்டியிருக்கிறார்களோ அந்த உறுப்பில் பாதிக்கப்பட்டிருந்தால் நிவர்த்தி கிடைக்கும். அப்படி பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அமையும் பட்சத்தில் அந்த சூழ்நிலையை விட்டு நீங்கள் ஒதுங்கிவிட அதிகமாக வாய்ப்பிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த விருட்ச சாஸ்திரத்தை ஆரம்ப காலத்தில் ஜோதிடர்கள் அல்லது நம் முன்னோர்கள் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் ஒவ்வொரு குறிப்பிட்ட தெய்வங்கள் சார்ந்த ஆலயங்கள், கோவில்கள் மற்றும் தெய்வம் சார்ந்த இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தாவரங்களை அல்லது மரங்களை விருட்சங்களாக வைத்து பாதுகாத்து வருகிறார்கள். அல்லது விருட்சத்தை வணங்கி வரும் பொழுது நமக்கு தொந்தரவுகள் குறைகிறது என்பதை கண்கூடாக எண்ணற்ற முறை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்களாக பிரித்து அந்த 4 பாதங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கடந்த காணொளியில் உத்திர நட்சத்திரம் வரை தெளிவாக அடையாளப்படுத்தியிருந்தோம். அந்த வகையில் தற்போது அஸ்த நட்சத்திரம் முதல் தொடங்கி தொடர்ந்து பயணிப்போம். அஸ்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆத்தி மரத்தையும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தென்னை மரத்தையும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஓதிய மரத்தையும் அல்லது உதியன் மரம் என்று சொல்லப்படுகிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திரஜீவி என்று ஒரு மரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களும் அந்த பாதத்திற்கு உரிய விருட்சத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் அவர்களுக்கு சுபமான பலன்கள் நடக்கிறது என்பதை
எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம் முன்னோர்கள் நமக்கு தெரிந்து அடையாளப்படுத்தி நமக்கு தகவலாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 4 பாதத்தில் உள்ள விருட்சங்களை, இந்த 4 பாதத்தில் எந்த பாதத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரோ அந்த பாதத்திற்குரிய விருட்சத்தை வைத்து வளர்த்து பராமரித்து வரும் பட்சத்தில் அல்லது வணங்கி பூஜித்து வரும் பட்சத்தில் கை விரல்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், கை விரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து பூரண நிவர்த்தி அடையலாம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வில்வ மரத்தையும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பலாசு அல்லது புருஷ மரத்தையும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொடுக்காப்புளி மரத்தையும், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தங்க அரளி மரத்தையும் வைத்து வணங்குவோர் வைத்து பராமரித்து பாதுகாத்து மற்றும் பூஜித்து வரும் பொழுது கழுத்து சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து விடுபடலாம் அல்லது கழுத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், கழுத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் சம்பந்தப்பட்டதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பெறலாம் அல்லது பூரண குணமடையலாம் என்பதை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து சுவாதி நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது அதில் முதல் பாதம் மருது மரத்தையும், 2ஆம் பாதம் புளிய மரத்தையும், 3ஆம் பாதம் சரக்கொன்றை மரத்தையும், 4ஆம் பாதத்தை கொழுக்கட்டை மந்தாரை என்று சொல்லக்கூடிய மரத்தையும் வைத்து வளர்த்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் மார்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், மார்புக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பிலிருந்து பூரண நிவர்த்தி பெறலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நோயிலிருந்து விடுபடலாம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். நான் அடுத்து விசாக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் விழா மரத்தையும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிசு என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது தேசி மரம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லது வெள்ளை ஈட்டி என்று சொல்லக்கூடிய மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூவன் மரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தூங்குவாகை என்ற ஒரு மரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த 4 விதமான நட்சத்திரத்தில் 4 விதமான நட்சத்திர பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பாதத்திற்குரிய விருட்சத்தை வளர்த்து பராமரித்து பாதுகாத்து பூஜித்து வரும் பட்சத்தில் மூளை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விலகி நிவர்த்தி பெறலாம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மகிழ மரமும், திலஞ்சி என்ற மரத்தையும், கோமரம் என்ற மரத்தையும் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூமருது என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கோங்கு என்ற மரத்தை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தேக்கு மரத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜித்து வரும் பட்சத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளிலிருந்து விடைபெறலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நலம் பெறலாம் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்கவும் இது சாலச் சிறந்ததாக உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் பிராய் மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பூவரசு மரம் அல்லது விராகன் மரம் அல்லது பூவ மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசு மரத்தை, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வேம்பு மரத்தையும் வைத்து பராமரித்து பாதுகாத்து பூஜித்து வணங்கி வரும் பட்சத்தில் வலப்பக்க வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமலும் அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நலம் பெறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரும் என்ற வகையில் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தில் ஒருவர் பிறந்திருக்கும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பாதத்தை அடையாளம் காட்டி இருக்கும் விருட்சத்தை வைத்து வளர்த்து பராமரித்து பூஜித்து வணங்கி வரும் பட்சத்தில் அந்த நட்சத்திரத்திற்குரிய உடல் உறுப்பு என்பது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்தால் வேகமாக குணமாவதையும், பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அது தவிர்ப்பதற்கான சந்தர்ப்ப சூழலையும் உண்டு பண்ணி தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு தகவலும் ஒவ்வொரு இயல்பான மனிதருக்கு ஒவ்வொரு நன்மையையோ அல்லது நன்மை பயப்பதற்கான சூழ்நிலையை உண்டு பண்ணி தரும் என்பதை கருத்தில் கொண்டே இக்காணொலிகள் உங்களுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜார்த்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே.